Hi friends, welcome to Tutor Juice. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட்டோ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுடைய மெம்பர் வேரியபிள் வேல்யூ அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளோட வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டோ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பப்ளிக்காக இன்டீஜர் டைப்பில் a b அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்குள்ளே வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக வாய்ட் டைப்பில் கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் டூ நம்பர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். cin யூஸ் பண்ணி a அப்படிங்கிற ஒரு வேரியபிள்லையும் b அப்படிங்கிற வேரியபிள்குள்ளேயும் வேல்யூவை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட் வாய்ட் நோ ரிட்டன் ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா அப்படிங்கிற கிளாஸோடைய மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்காது. ஏன்னா எந்த ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா கிளாஸோடைய மெம்பர் ஃபங்க்ஷனாக இருக்காது. அப்போ இந்த ஃபங்க்ஷனால் ஏ வேரியபிள் இருக்க வேல்யூம் b அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூம் டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு o அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். ஓவை யூஸ் பண்ணி கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ இந்த o அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பார்த்திங்கன்னா நான் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக வரதுனால டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூன்னு அக்சஸ் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி டோட்டல் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். எஸ் டாட் ஏல இருக்க வேல்யூ ப்ளஸ் எஸ் டாட் பியில் இருக்க வேல்யூ கெட் பண்ணி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கம்பைல் பண்ணுறேன். எரர்ஸ் இது இல்லை. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். அது நமக்கு என்டர் டூ நம்பர்னு கேட்கும். ஜஸ்ட் நான் 2 நம்பர் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். அது நம்மளுக்கு டோட்டல் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் www.tutorjuice.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.